பிரதமர் மோடிக்கு நம்மள அசாசின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த வெளிப்பாடு அவர் பண்ணார். அவரோட மனநிலை எப்படி சார் அது? நான் பத்திரமா திரும்பி வந்ததுக்காக கைதட்டுறீங்களான்னு கேட்டார்னா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இஸ் கிவிங் எ மெசேஜ். சார் ஜென்ரலாக மோடின்றவர் பதிலடி வாயால் கொடுக்க மாட்டார், ஒரு செயலில் இருக்கும். இதுக்கு ஏதாவது பதிலடி எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா. இப்போ ஆல்ரெடி பதிலடி கொடுத்து தான் இத்தனை உளவாளிகள் காணாமல் போயிருக்காங்க. இந்த உளவாளிகள் காணாமல் போனது அப்படிங்கிறது அந்தந்த நாட்டுக்கான மெசேஜ். என் மேலே கையை வைக்கணும்னு நினச்சா என்ன ஆகும்னு பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான். இதில் நம்ம அஜித் தோவல் ஒரு புது ஃபார்முலா ஒன்று உருவாக்கினார். அது டிஃபென்சிவ் ஆஃபென்ஸ். இப்போ அந்த டிஃபென்சிவ் ஆஃபென்ஸுங்கிற அந்த ஒரு அடிப்படையில் தான் இப்போ மோடியை இவங்க கை வைக்கணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப இவங்களை காலி பண்ணிட்டாங்க, நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா ரொம்ப உஷாராக இருக்கிறது முன் எப்போதையும் காட்டு. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னால் நடந்தது சொல்கிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை டெல்லியில் சீமாப்பூருங்கிற இடத்துல டெல்லி போலீஸ் திடீர்னு 2 பேரை அரெஸ்ட் பண்ணிச்சு. நேரடியாக உடல்லேருந்து கிடைக்கல, இந்த மண் சாம்பிள்லேருந்து ஸ்விஸ் அதிகாரிகள், ஸ்விஸ் விஞ்ஞானிகள் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பொலோனியம் 210 இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த ராபர்ட் க்ரௌலி என்னென்ன சொன்னாரோ அதையே ஒரு புத்தகமாக கான்வர்சேஷன் வித் க்ரோ அப்படின்னு போட்டார். அந்த புக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அந்த புக்கில் க்ரௌலி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஹோமி பாபாவை கொல்றதுக்காக சிஐஏ தான் அவர் போன ஃப்ளைட்டினுடைய கார்கோ பகுதியில் டைம் பாம் வச்சுருந்தது. இந்த சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலண்டு இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கும் இப்போது மோடி மீதான கொலை முயற்சிக்கும் ஒரு கிளியர் கட் சம்மந்தம் உண்டு. அதை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் 2ஆம் தேதி மோடி அவர்கள் சைனாலாம் போயிட்டு வந்துட்டு இப்பதான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ மக்கள்லாம் கை தட்டினாங்க. நான் வந்ததுக்கு தட்டுறீங்களா இல்ல ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அது அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்து. ஏன்னா பிரதமர் அவர்கள் அவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்பில் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தப்பான வார்த்தையை பிரயோஜனப்படுத்துது அப்படிலாம் இல்லை, என்னமே புரியல. ஆனால் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னர் ஒரு விஷயம் வருது. இந்த மாதிரி பிரதமர் மோடியை சிஐஏ சேர்ந்த ஒரு ஏஜென்ட் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்க இருந்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்திருக்காரு அப்படின்றாங்க. அந்த ஹோட்டல் பேரு, ரூம் நம்பர் அளவுக்கு வெளியில எல்லா விஷயமும் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஏஜென்ட்டோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் எதுவும் பண்ணாம அவசரமாக அமெரிக்காவுக்கு அந்த பாடியை பங்களாதேஷ் அனுப்பியிருக்கு. இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல முக்கியமான ஏர்போர்ட், அதாவது பங்களாதேஷ் அப்பேரல் பிசினஸ் இந்த மாதிரி நிறைய பிசினஸ்க்கு இம்போர்ட் ரொம்ப அதிகம். அந்த ஏர்போர்ட்டை ஒரு பெரிய ஃபயர் ஆயிருக்கு, மொத்தமா நாஸ்தியா இருக்குன்றாங்க. பட் ஒரு கோட்டட்ல சொல்லணும் அப்படின்னா, ரஷ்யாவும் பங்களாதேஷும் இணைந்து ஒரு நியூக்ளியர் பிளான்ட் ஒன்ன தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான எரிபொருள் இந்த ஏர்போர்ட்ல இருந்திருக்கு, அதுவும் எரிஞ்சிருக்கு. ட்ரம்புக்கு மிக நெருக்கமான ஒருவர் இப்பொழுது பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டரா இருக்கார். இந்த மாதிரி பல சூழ்ச்சி வலைகள் பங்களாதேஷை சுத்தி நடந்துட்டு இருக்கு. பாரத பிரதமரை கொலை செய்ய சதி திட்டமா? பங்களாதேஷ் அயோக்கியர்களின் தங்குமிடமாக மாறிக்கொண்டிருக்கிறதா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக இன்றைய சிறப்பு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஐயா கோலஹால சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்ஃபேக்ட் நான் உங்களோட வீடியோ அன்னைக்கு பார்த்துட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகி, சார் இது உண்மையா சார், இது நம்ம பிரதமரை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டேன். சார் இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். முதல்ல நிகழ்ச்சிக்கு இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையா சார்? அது உண்மைதான் உளவு நிறுவனங்கள் கூறுகின்றன. அதாவது நிறைய வியப்புக்குரிய, அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச தருவாயில் வியன்னாவை ஆஸ்திரியாவுடைய தலைநகர் வியன்னாவை உளவாளிகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலை கொஞ்சம் மாறியது. இன்னைக்கு ஆசியாவை பொறுத்தளவில் உளவாளிகளினுடைய சொர்க்கம் அப்படிங்கிறது நேபாளம் என்று கருதப்பட்டது. நீங்கள் நேபாளத்தில் எப்படின்னா, முன்னால் ஒரு தடவை இந்த காட்மாண்டுவை பற்றி விவரித்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னது, நேபாளத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் சிட்டிசன்ஸ் நீங்கள் 100 பேர்கிட்ட பேசினீங்கன்னா 100 பேரில் 4 பேர் உளவாளியாக இருப்பான், ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கும் அப்படிம்பார். ஸோ நேபாளம் அந்த இடத்துல இருந்தது. இன்னைக்கு அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி உளவாளிகளின் சொர்க்கமாக வங்கதேசம் மாறியிருக்கிறது.
அது கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஜோ பைடன் பீரியட்ல, கமலா ஹாரிஸ் பீரியட்ல அவங்க வங்கதேசத்தில கை வச்சாங்க. மாணவர் போராட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஷேக் பெரிய ஹசீனாவ வன்முறை வெறியாட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் இஸ்லாமிய அடிப்படைவாத மாணவர்களுடைய வன்முறை காரணமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தூக்கி எறியப்பட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனா தப்பி ஓடி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். கடைசில ஒரு வன்முறையின் மூலமாக ஒரு இடைக்கால அரசு நிறுவப்பட்டது. அந்த இடைக்கால அரசுக்கு சட்டபூர்வமா எந்த அங்கீகாரமும், எந்த அந்தஸ்தும் கிடையாது. ஆனால் நிறுவப்பட்டது. அந்த இடைக்கால அரசினுடைய ஆலோசகராக முகமது யூனுஸ் இருந்து வருகிறார். அதற்கு பிறகிலிருந்து வங்கதேசம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து வருகிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அது அமெரிக்காவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது. அவங்களோட அப்பேரல் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல சார், அது வந்து கிட்டத்தட்ட யுஎஸ், யூரோப், நம்ம இந்தியாட்டேருந்து வந்து ஃபைட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஷேக் ஹசீனா வந்து அத ரொம்ப முனைப்போட பண்ணி, அவங்க வந்து 30% மேல வந்து குரோத் கொண்டு வந்தாங்க சார். இன்னைக்கு -40%ல இருக்கு சார். அவங்க எவ்வளோ பண்ணிட்டு இருந்தாங்களோ -40% இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்னன்னே சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க சார். இதுல வந்து என்ன அப்படின்னா, முகமது யூனுஸ் தலைமையில இந்த அரசு நிறுவப்பட்டதற்கு பின்னால், அது முழுக்க முழுக்க ஒரு ப்ரோ அமெரிக்கன் கவர்ன்மென்ட்டாக முழுமையாக மாறியிருக்கிறது. அமெரிக்கா தான் விரும்பிய பல்வேறு காரியங்களை சாதிப்பதற்கான ஒரு தளமாக வங்கதேசத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆக்சுவலா ஷேக் ஹசீனா வெளியேறதுக்கு ஒரு முக்கியமான ட்ரிகர் பாயிண்ட்டா எது இருந்தது அப்படின்னா, சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலண்ட் அப்படிங்கிறது இருந்தது. அங்க வந்து சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலண்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல இருக்கு. அந்த ஐலண்ட தன்னுடைய விமானப்படை தளமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா விரும்பியது. ஷேக் ஹசீனா கடைசி வரைக்கும் இடம் கொடுக்கல. அவங்க அந்த நாட்ட விட்டு வெளியேறதுக்கு முன்னால குடுத்த ஒரு காணொளியில கூட அத குறிப்பிட்டிருந்தாங்க. என்ட்ட ஒரு வெள்ளை அதிகாரி என்ட்ட வந்து பேசினார். "இந்த சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலண்ட எங்களுக்கு விமானப்படை தளமா பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் தந்தால், இந்த தேர்தல் சுமூகமாக இருக்கும். நீங்கள் பிரதமராக தொடர முடியும்" அப்படின்னு பேரம் பேசினாங்க. நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவருடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ நான் ஒப்புக்கொண்டிருந்தால், இன்றைக்கு எனக்கு இந்த கதி வந்திருக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வெள்ளை நிற அதிகாரி நிச்சயமா அமெரிக்கன் அஃபிஷியலா தான் இருக்கும். இந்த சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலண்ட் இதெல்லாம் நான் சொல்றதுக்கும், இப்போ மோடி மீதான கொலை முயற்சிக்கும் ஒரு கிளியர் கட் சம்மந்தம் உண்டு. அதத்தான் நான் இங்க சொல்லப் போறேன். அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி டாக்கால இருக்கக்கூடிய டாக்கா வெஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலுடைய 808வது ரூம் நம்பர்ல ஒருத்தர் தங்கியிருக்கார். அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு பிளாக் ஆஃபீசர். அவர் வந்து சிஐஏவுடைய உயர்நிலை உளவாளி என்று பெயர் எடுத்தவர். அவர வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃபீசர் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணி அவர அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் பேரு ஆர்வெல்லி ஜாக்சன் அப்படின்னு பேர். அந்த ஜாக்சன் திடீர்னு மர்மமான முறையில இறந்து கிடந்தார். கொலாப்ஸ் ஆகியிருந்தார். ஆனால் அவர் கொல்லப்பட்டதற்கான எந்த தடையும் கிடையாது. கழுத்து நெரிக்கப்பட்டதோ, கத்தியினால குத்ததோ, புல்லட் பாய்ஞ்சதோ எதுவுமே கிடையாது. ஆனால் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். ரொம்ப ஃபிட்டா இருக்கிறவர். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவர். ஆனால் சந்தேகத்துக்குரிய விதத்தில் நடந்து கொண்டவர். திடீர்னு அவர் ஏன் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி ரொம்ப பிரஷர் குடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இவரோடது போஸ்ட்மார்ட்டமே பண்ணக்கூடாது. ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாத நிலையில அப்படியே அவருடைய பாடிய யுஎஸ் எம்பசியில வங்கதேச அரசு ஒப்படைக்கிறது. ஸோ டவுட்டு, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம அனுப்பு சட்டப்படி குற்றம் தானே? சட்டப்படி அதாவது இதுல என்னன்னா, இந்த வெளிநாட்டைச் சேர்ந்த தூதரகங்கள் அதுக்கு பல விஷயங்கள்ல விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்கு உண்டு. இப்ப நீங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் நம்முடைய போலீஸ் அந்த அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த இடத்துலயும் சோதனையிடலாம். போய் செர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். நீங்க போகலாம். ஆனா இதே போல ஒரு எம்பசில நீங்க போ முடியாது. ஒரு அமெரிக்கன் எம்பசி இருக்குன்னா, அது வந்து ஒரு அமெரிக்காவுக்கு சாதகமான அதுக்குன்னு ஒரு சாவரினிட்டி உண்டு. இதே போல தான். வெளிநாட்ல இப்ப நம்முடைய இந்தியன் எம்பசி இருக்குன்னா, இந்தியன் எம்பசிக்குள்ள ஒரு அமெரிக்கன் ஃபோர்ஸ் டக்குன்னு நுழைய முடியாது. யுஎஸ்ல இருக்கிறது. அதே போல தான் இந்த விஷயம். ஸோ, அதுக்குன்னு சில தனிச்சட்டங்கள் உண்டு. அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஆனால் இந்த ஜாக்சன் அருந்திய ட்ரிங்க்ஸ் அத செக் பண்ணா, அதுல பொலோனியம் 210 அப்படிங்கிற ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் கதிரியக்க தனிமம் கலந்திருக்கு. இது எல்லாருக்குமே பயங்கர ஷாக். அப்படின்னா அவர் கொல்லப்பட்டு இருக்கிறார்
அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு பக்கம். அதே ஆகஸ்ட் 31ஆம் தேதி அதே நாள் டாக்கால இருக்கக்கூடிய ஷெரட்டன் ஹோட்டல்ல பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயினுடைய தலைமை உளவாளி அவர் மர்மமான முறையில இறந்து கிடக்கிறார். இறந்து எப்படி இருந்தார்னா, அந்த ஹோட்டலுடைய ஸ்விம்மிங் பூல்ல அவருடைய பாடி மிதக்குது. கொலை செய்ததற்கான எந்த தடையும் கிடையாது. கழுத்த நெரிக்கிறதோ, புல்லட் பாய்ஞ்சதோ, கத்தி குத்தோ இந்த மாரி ஒண்ணும் கிடையாது. ஈவன் அடிச்சு கொன்னாங்கங்கிறது கூட எதுவும் கிடையாது. என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவருடைய பாடி மிதந்துட்டு இருக்கு. மிடில் ஏஜ்டு மேன். ரொம்ப ஆரோக்கியமான மனிதர். திடீர்னு கொல்லப்பட்டிருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் 2 சம்பவம் நடக்குது. என்னன்னா, 2 வெவ்வேறு ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தங்கியிருந்த சர்ச்சைக்குரிய நாடுகளுடைய 2 உயர்நிலை உளவாளிகள் திடீர்னு இறந்து கிடக்காங்க. அந்த 2 பேரும் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்ட விளக்கம், அந்த ஹோட்டல் நிர்வாகம் சொன்ன விளக்கம், படி தவறி கீழ விழுந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 31ல ஜாக்சன் என்கிற அமெரிக்க உளவாளி மர்மமான முறையில இறந்து கிடக்கிறார். அதே நாள்ல டாக்கா ஷெரட்டன்ல ஐஎஸ்ஐ உளவாளி மர்மமான முறையில இறந்து கிடக்கிறார். வேறு 2 உளவாளிகள் 2 வெவ்வேறு ஹோட்டல்ல படியிலிருந்து விழுந்ததாக சொல்லப்பட்டன. விழுந்து இறந்ததாக கூறப்பட்டன. இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்குது. அதே நாள்ல இன்னொரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா, அதே நாள்ல சீனால இருக்கக்கூடிய தியன்ஜன் அப்படிங்கிற நகர்ல ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நடக்கிறது. சம்மிட். அந்த சம்மிட்டுக்கு மோடி சென்றிருக்கிறார். அந்த சம்மிட்ல அவர் சீன அதிபரை சந்திக்கிறார். ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்கிறார். எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுல மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபரோட மோடி ஒரே கார்ல பயணிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்ல போய் பேச்சுவார்த்தை நடத்தப் போறாங்க. பேச்சுவார்த்தை அங்க தான் நடத்தப் போறாங்கன்னு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரஸ் பீப்பிள் அத்தனை பேரும் அந்த ஹோட்டல்ல குமிஞ்சிருக்காங்க. ஹோட்டலுக்கு ஒரே கார்ல போனவங்க, ஹோட்டலுக்குள்ள ஒரு பாதுகாப்பான இடத்துல காரை நிறுத்தி, காருக்குள்ள 45 மினிட்ஸ் பேசுறாங்க. காருக்குள்ள இவங்க 2 பேரும் பேசுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. யாரும்னா அதனுடைய பொருள், இந்திய, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளின் உளவாளிகள் எதிர்பார்க்கல. ஒரு ஹோட்டல்ல கூட நீங்க வேவு பார்க்கறதுக்கான கருவிகளை ஃபிக்ஸ் பண்ணிரலாம். எல்லாருமே இந்த ஹோட்டல்ல தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுனால, அத டேப் பண்றதுக்கான அத்தனை முயற்சி அங்க தான் நடக்கும். என்ன, எப்படி எல்லாம். ஆனால் இவங்க காருக்குள்ள உட்கார்ந்து முக்கியமான விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறாங்க. 45 மினிட்ஸ். இது சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயம். இந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்த இதே டயத்துல, இதே நாள்ல தான் டாக்கால இத்தனை உளவாளிகள் போட்டு தள்ளப்பட்டனர். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான தியரி என்ன அப்படின்னா, இந்த ஜாக்சன் என்பவர் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக மோடியுடைய கதையை முடிப்பதற்காக டாக்காவில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலண்ட்ல பங்களாதேஷினுடைய ஃபோர்ஸஸுக்கு ஸ்பெஷல் ட்ரெயினிங்க ரகசியமா கொடுக்கிற ஒரு சிறப்பு அதிகாரி அப்படிங்கிற பேர்ல அவர் டாக்காவுக்கு அழைத்து வரப்பட்டு இந்த ஒரு பர்பஸுக்காக இருந்தார். ஆனால் இத ரஷ்யாவுடைய எஸ்பிஆர் அப்படிங்கிற அந்த உளவு ஸ்தாபனம், இதுக்கு முன்னால அது கேஜிபிம்பாங்க, அது சோவியத் யூனியனா இருந்தப்போ 91லேருந்து அதோடைய பேர் மாறியாச்சு. இப்போ அதுக்கு பேர் எஸ்பிஆர். இன்னமும் பல பேர் அதை கேஜிபின்னு சொல்றது வழக்கம். கேஜிபி கிடையாது, இப்போ எஸ்பிஆர்னு பேர். அந்த எஸ்பிஆர் மூக்கில் வேர்த்தது. ரொம்ப வித்தியாசமா இருக்கே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய சஸ்பீஷியனை ராட்ட சொல்ல, ரா உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஆக்சுவலா இந்த இத்தனை பேரை போட்டு தள்ளினது எஸ்விஆர் மற்றும் ரா அதனுடைய கூட்டு ஆபரேஷன், ஜாயிண்ட் ஆபரேஷன் சொல்றாங்க. இதுல அவங்களுடைய பாஷையில சொல்றேன்னா, இந்த மாதிரி மோடியை கொல்வதற்கு திட்டமிட்டவர்களை நாங்கள் நியூட்ரலைஸ் செய்து விட்டோம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இது மாடர்ன் வேர்டு. நியூட்ரலைஸ் பண்ணிடுறது, சமப்படுத்திடுறது, அதாவது இல்லாதாக்குவது கம்ப்ளீட்டா. அவங்கள நியூட்ரலைஸ் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் நடக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைனாவுடைய இந்த டூர் முடியுது. முடிஞ்சிட்டு பிரைம் மினிஸ்டர் இந்தியா திரும்புகிறார். அவர் தாயகம் திரும்பின 2வது நாள் அவர் செமிகண்டக்டர் சம்மிட்ல பேசுகிறார். உச்சி மாநாட்டில் பேசுகிறப்போ, நான் இந்த மாதிரி சீனாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். சொன்ன உடனே கை தட்டுறாங்க எல்லாரும். அப்போ சட்லா மோடி ஒன்று சொல்லுகிறார், நான் சீனாவுக்கு போனதற்காக கை தட்டுகிறீர்களா,
இல்லையென்றால் அங்கிருந்து பத்திரமாக திரும்பியதற்காக கைதட்டுகிறீர்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். போனதுக்காக கைதட்டுறீங்களா, பத்திரமா திரும்பிட்டேன்னு கைதட்டுறீங்களா அப்படின்னு. பத்திரமா திரும்பிட்டேன்னு மோடி சொன்னா அதுக்கு என்ன பொருள்? ரொம்ப சட்டிலான விஷயம். மோடி எப்போதுமே எப்படின்னா, ரொம்ப பாயிண்ட் பிளாங்கா ஓப்பனாவே பேச மாட்டார். ஓப்பனா பேசி புரிய வைக்கிறத காட்டிலும், சட்டிலா பேசி உணர்த்துவது தான் மோடியோட ஸ்டைல். இப்ப ராகுல் காந்தி கேரளால அந்த தொகுதியில வயநாட்ல போட்டியிடுறதுன்னு அவர் முடிவு பண்ணப்போ, மோடி அத எப்படி சொன்னார் அப்படின்னா பொதுக்கூட்டத்தில, "பெரும்பான்மையினர் சிறுபான்மையினராக இருக்கிற தொகுதியை ராகுல் தேர்ந்தெடுத்துள்ளார்" அப்படின்னார். அதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல நான் போனதுக்காகவா, இல்லாட்டி போயிட்டு பத்திரமா திரும்பி வந்ததுக்காக கைதட்டுறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்பத்தான் ரொம்ப நுட்பமாக கவனிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், சர்வதேச நோக்கர்கள் டக்குன்னு முழிச்சுக்கிட்டாங்க. இவர் என்னமோ ஒண்ணு இண்டிகேட் பண்றாரு. இதே நாள்ல தானே இங்க இத்தனை சம்பவம்லாம் நடந்தது. அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் என்ன? இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணா என்ன இருக்கும்? இது சம்பந்தப்பட்ட டாக்ஸ் நெறைய போயிட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில, இன்னொரு சம்பவம் நடக்குது. இந்த மாசம் 18ஆம் தேதி டாக்கால இருக்கக்கூடிய ஹஸ்ரத் ஜலால் சர்வதேச விமான நிலையம். அந்த விமான நிலையத்தில இந்த மாசம் 18ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணி வாக்குல திடீர்னு ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. விமான நிலையத்தினுடைய கேட் நம்பர் 8 அத ஒட்டுன பகுதி ஃபுல்லா கார்கோ ஏரியா. சரக்குகள்லாம் பத்திரமா வச்சிருக்கிற இடம். விமானத்தில போக வேண்டிய சரக்குகள், விமானத்திலிருந்து வந்து இறங்கிய சரக்குகள், எல்லாரும் இருக்கக்கூடிய அது அத்தனை பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல பண்டில் பண்டிலா தீப்பத்தி எரியுது. அதெல்லாம் அங்க குவிக்கப்பட்டிருந்த எக்யூப்மெண்ட்ஸு, ரசாயனங்கள் எல்லாமே அப்புறம் இந்த இன்டர்நேஷனல் கூரியர்லேருந்து வந்திருக்கக்கூடிய தபால் எல்லாமே கருகி சாம்பலா போகுது. அது யாரும் எதிர்பார்க்கல. பிரம்மாண்டமான ஒரு தீ விபத்து. அதில இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆறதுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த கார்மெண்ட்ஸ், இந்த கார்மெண்ட்ஸ் மட்டும் கருகி நாசமானதுடைய மதிப்பு $1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு. அதனால அந்த கார்மெண்ட் ஏற்றுமதியாளர்கள் ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷன்ல இன்னைக்கு இருக்காங்க. ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம. மிகப்பெரிய இழப்பு. ஆனா இதெல்லாம் காட்டிலும் ரொம்ப ரொம்ப சட்டிலான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது. என்னன்னா, வங்கதேசத்துல பத்மா நதிக்கரையில பாப்னா அப்படிங்கிற இடத்துல ரூப்பூர் அட்டாமிக் சென்டர் ஒண்ணு இருக்கு. அதாவது அணு மின் நிலையம். அட்டாமிக் பவர் ஜெனரேஷன் சென்டர். நம்ம கூடங்குளம் மாதிரி. அந்த சென்ட்ரல்லேருந்து இந்த வர்ற டிசம்பர் மாசத்துலேருந்து அந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இயங்கத் தொடங்கும்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த டிசம்பர்லேருந்து அது ஆப்பரேஷன் ஆகப்போகுது. இந்த டயத்துல அத இயங்க வைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 18 டன் எடை கொண்ட எக்யூப்மெண்ட்ஸ் அங்க வச்சிருந்தாங்க. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கான இது ஃபியூவல் எக்யூப்மெண்ட்ஸ். எக்யூப்மெண்ட்ஸா சார்? ஃபியூவலா எக்யூப்மெண்ட்ஸா சார்? எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு தான் சொல்றாங்க. அஃபிஷியலா வந்திருக்கிற தகவல் எக்யூப்மெண்ட். ஏன்னா சில வெப்சைட்ல அந்த ஃபியூவல் எக்யூப்மெண்ட்ஸுக்குள்ளேயே ஃபியூயல் இருந்திருக்கலாம். ஓகே, நமக்கு தெரியாது. ஓகே. எக்யூப்மெண்ட்ஸ் அதனுடைய வெயிட் 18 டன் அப்படிங்கிறாங்க. அந்த இது அத்தனை கருகி போச்சு. அது என்னன்னா, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரஷ்ய உதவியோட மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வங்கதேச இப்ப எப்படி கூடங்குளத்துல ரஷ்ய உதவியோட இந்தியா பண்ணியிருக்கோம். இது ரஷ்யா, இந்தியா ஜாயிண்ட் வெஞ்சர். அதே போல அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரஷ்யா, பங்களாதேஷ் ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல இந்த டிசம்பர் மைல்ஸ்டோன். அவங்க இப்ப தான் 2 வருஷத்துக்கு முன்னால அத கட்டி எல்லாம் முடிச்சாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வர்ற டிசம்பர்ல ஆரம்பமாக போகுது. செயல்பட தொடங்க போற நேரத்துல அது செயல்படவே முடியாதபடிக்கு, அது செயல்படுத்துறதுக்கு என்னென்ன கருவிகள் தேவையோ, அந்த இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் வித் ஃபியூயல்ஸ் எல்லாமே நாசமா போச்சு. இது ரொம்ப ஆச்சரியம் அத்தனை பேருக்கும். எப்படி இப்படி இந்த ரஷ்யன் எக்யூப்மெண்ட்ஸ் ஏன் இப்படி போகணும் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும், இப்ப அங்க இருக்கக்கூடிய பொம்மை அரசை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது அமெரிக்கா. இந்த முகமது யூனுஸ இடைக்கால அரசினுடைய வங்கதேச இடைக்கால அரசினுடைய தலைவராக, ஆலோசகராக பொறுப்பேற்பதற்கு எங்கேருந்து வந்தார்னா, சிக்காகோலேருந்து தான் வந்தார். அவர் அப்ப சிக்காகோல உட்கார்ந்துட்டு இருந்தார். சிக்காகோலேருந்து வந்தார். பிளான்டட். கமலா ஹாரிஸ் சொல்லி அவர் இங்க வந்தார். அப்படிங்கிறப்போ
ஒரு அமெரிக்க கைக்கூலியாக இருக்கக்கூடிய ஒரு அரசு. ஆனா, அங்க எரிஞ்சு நாசமானது ரஷ்யா உதவியோட கூடின நியூக்ளியர் பவர் பிளான்ட்னுடைய எக்யூப்மென்ட்ஸ். அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு வங்கதேச அரசும் உடந்தையா? அமெரிக்கா சொல்லி அமெரிக்காவுடைய நிர்பந்தத்துக்கு பணிந்து, இது போன்ற ஒரு சபடாஜ், ஒரு சதிக்கு வங்கதேச அரசே உடந்தையாக இருக்கிறதா? இப்படி ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ அது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன்லயும் ஒரு பெரிய ஒரு நியூசன்ஸு, ஒரு ஒரு சஸ்பிஷன் உருவாகியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷனுக்காக ஹெல்ப் பண்ண சொல்லி ஆஸ்திரேலியா, சைனா அண்ட் துருக்கி அப்புறம் யுகே இந்த 4 நாடுகள்ட்ட அது கோரிக்கை விடுத்திருந்தது பங்களாதேஷ். இப்போ டர்க்கிய வந்து 5 இல்லாட்டி 6 புலனாய்வு எக்ஸ்பர்ட்ஸ அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க அங்க இறங்கிட்டாங்க. இறங்கி அங்க இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ அத புலனாய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் 2 ஆர் 3 டேஸ்ல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்களோ அவங்க ஃபைண்டிங்ஸ அறிக்கையா பங்களாதேஷினுடைய ஹோம் மினிஸ்ட்ரிட்ட சப்மிட் பண்ண போறாங்க. இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த சம்பவம் பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. பங்களாதேஷினுடைய தலைநகர் டாக்கால நடந்திருக்கு. இவ்வளவும் டாக்கால பங்களாதேஷ்ல நடந்திருக்கிறப்போ, அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பங்களாதேஷ் போலீஸ அந்த கவர்ன்மெண்ட் யூஸ் பண்ணவே இல்ல. அதுக்கு பதிலா வெளிநாட்டு புலனாய்வு நிபுணர்கள அது வரவழைக்கிறது. அதாவது எதனால இந்த விபத்து ஏற்பட்டது? இதுக்கு பின்னால் என்ன சதி இருக்கிறது? அப்படிங்கிற விஷயம் தன்னுடைய சொந்த நாட்டு போலீஸுக்கே தெரியக்கூடாது என்று வங்கதேச அரசு பிளான் பண்ணியிருக்கு. அது வந்து காதுங்காது வச்ச மாரி இருக்கணும். அந்த ஃபேக்ட்ட கவர்ன்மெண்ட் காதுக்கு மட்டும் வரணும். அதோட அப்படியே இருக்கணும். இப்ப இங்க இன்வெஸ்டிகேஷன்ல லோக்கல் போலீஸு, லோக்கல் டிஜிபி, இல்ல டிஐஜிஸ் இவங்கலாம் பண்றாங்கன்னா, அவங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வங்கதேசத்தில வந்து ரிஜிம் மாறுதுன்னு வைங்க. திரும்ப முகமது யூனுஸ் வீட்டுக்கு போயிட்டாரு. திரும்ப ஷேக் ஹசீனாவே வர்றாங்கன்னா, அப்போ இவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் என்னங்கிறது ஷேக் ஹசீனாவுக்கு தெரிஞ்சிரும். அரசு மாறிச்சுன்னா. ஸோ சக்சஸிவ் கவர்ன்மெண்ட்ஸ் எதுக்கும் எந்த விஷயமும் தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக சொந்த போலீஸையே நம்பாத ஒரு விசித்திரமான ஒரு அரசாக இந்த வங்கதேச அரசு இருக்கிறது. கடைசியில அவங்க ஃபாரின் இன்வெஸ்டிகேஷன் டீமை எங்கேஜ் பண்றாங்க. இப்போ அவங்க குடுக்க போறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது வியன்னாவை போல, பழைய நேபாளை போல இப்போ வங்கதேசம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த வங்கதேச உளவாளிகள்னா ஏதோ லோ ரேட்டட் பீப்பிள் மட்டுமே கிடையாது. இந்த டாப் லெவல் உளவாளிகள்லாம் உண்டு. ரொம்ப பெரிய லெவல்ல இருப்பான். ஆனா அவன் உளவாளியா இருப்பான். அப்படிப்பட்ட போக்கெல்லாம் இப்போ வங்கதேசத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பங்களாதேஷுக்கு அமெரிக்காவின் அம்பாசிடரா இருந்தவர் பீட்டர் ஹாஸ்ன்னு பேர். பீட்டர் ஹாஸ். அவர் வந்து ஃபார்மர் அம்பாசிடர். ரைட்டா? ஏதோ ஒரு கம்பெனில கூட கன்சல்டன்ட்டா ஆமா. இருக்காரு. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பங்களாதேஷுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கார். முகமது யூனுஸ் வந்ததுக்கு அப்புறம். இந்த 1 வருஷத்துல 6 முறை பீட்டர் ஹாஸ் பங்களாதேஷுக்கு வந்திருக்கிறார். அவர் வந்து டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கார்ப்பரேட் செக்டார்ல ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசராக இருக்கிறார். ஆனால் அவர் வந்து திரும்ப திரும்ப பங்களாதேஷுக்கு வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு கார்ப்பரேட்ல உயர்நிலை அதிகாரியா இருக்கார். ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ரேங்க்ல இருக்கிற ஒருத்தர். அவர் எதுக்காக பங்களாதேஷ்க்கு இத்தனை தடவ வரணும்? இது ராவனுடைய மூக்குல வேர்த்துது. இது என்னடா இது அப்படின்னு. அப்போ இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றப்போ, ஒரு முக்கியமான ரகசியமான தகவல ரா அதனுடைய அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ரா ஆப்பரேட்டிவ்ஸ் அவங்களுடைய தலைமைக்கு ஒரு நோட் புட் அப் பண்றாங்க. அது ரொம்ப கவனத்தை ஈர்த்தது. அது என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த பீட்டர் ஹாஸ் அங்க வந்து தங்கியிருந்திருக்கார். தங்கியிருந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய காக்ஸ் பஜார் அப்படிங்கிற இடத்துல சத்தமே இல்லாம ரகசியமா 5 சீனியர் பொலிட்டீஷியன்ஸ அவர் மீட் பண்ணியிருக்கிறார். அவர யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் அதிகாரி. ஆனா அவர் மீட் பண்ணது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய 5 அரசியல்வாதிகள. ஷேக் ஹசீனாவ இந்த நாட்டை விட்டே துரத்தி மிகப்பெரிய மாணவர் போராட்டத்த முன்னெடுத்த மாணவர் அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த மாணவர் அமைப்புக்கு நெருக்கமான அரசியல்வாதி. வன்முறையில் ஈடுபட்ட மாணவர் அமைப்புக்கு ரொம்ப நெருக்கமான 5 அரசியல்வாதிகளை அவர் சந்தித்து உரையாடுகிறார். ஆக்சுவலா ஒரு விஷயம் என்னன்னா, அவர் உரையாடலுடைய அ ரெக்கார்டிங் அந்த பதிவு ரா கையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. அது முதற்கொண்டு இப்ப ராட்ட இருக்கு.
அப்படின்னு அது சொல்லப்படுகிறது. இதுக்கு மத்தியில இந்த மாதம் 25ஆம் தேதி இன்னொரு காரியம் ஒண்ணு நடக்கும். அது என்ன அப்படின்னா, பங்களாதேஷினுடைய இடைக்கால அரசனுடைய ஆலோசகர் முகமது யூனுஸ் திடீர்னு அவர் டாக்கால இருக்கக்கூடிய ஜமுனா அப்படிங்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறார். அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த மிக உயர்ந்த ஒரு ராணுவ அதிகாரி ஜெனரல் ஷம்ஷத் மிர்சா அப்படின்னு பேர். அவர் வந்திருக்கிறார். அவர் வந்து பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் கமிட்டியினுடைய தலைவர், சேர்மன். ரொம்ப உயர்ந்த ஒரு பதவி. அவர் வந்து ஜெனரல் கேடர்ல இருக்கிறவர். அவர் சந்திக்கிறார். சந்திச்சவர் அவருக்கு பாராட்டி பரிசு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு புக்கு ஒண்ண பரிசளிக்கிறார். அந்த புக்குல ஒரு ரேப்பர் இருக்கு. அந்த ரேப்பர்ல பங்களாதேஷினுடைய வரைபடம் மேப்பு இருக்கு. அந்த மேப்ல என்ன ஒரு விஷமத்தனம் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்தியாவுக்கு சொந்தமான வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா? அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அத்தனையும் பங்களாதேஷுக்கு சொந்தம் என்பது போல காட்டியிருந்தார். ரொம்ப ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான விஷயத்த பங்களாதேஷினுடைய அட்வைசர், இடைக்கால அரசனுடைய அட்வைசராக இருக்கிறவர். இன்னைக்கு அவர்தான் ரூலர். அவர் வந்து செய்திருந்தார். அந்த மாரி சித்தரிக்கப்பட்ட அந்த படத்த பாகிஸ்தானுடைய ஜெனரலுக்கு அவர் பரிசாக கொடுத்தார். இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே பங்களாதேஷ்ல தொடர்ந்து இப்படி அப்படியுமா நடந்து கொண்டிருக்கிறது. பட் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பங்களாதேஷ்ல இந்த மாரி உளவாளிகள் கொல்லப்படுகிற அதே நேரத்துல, இந்தியால சந்தேகத்துக்குரிய விதத்துல விஞ்ஞானிகள் கொல்லப்படுகிறார். இப்போ ஒரு ரொம்ப பிரம்மோஸோட ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட். முக்கியமான ஒரு விஞ்ஞானி. ரொம்ப சின்ன வயசு, 30 32 வயசு. வயசுன்னு நினைக்கிறேன். அவர் பேரு ஆகாஷ் தீப் குப்தா அப்படின்னு பேரு. அவர் லக்னோல இருக்கக்கூடிய டிஆர்டிஓ அதுல வந்து அவர் பிரம்மோஸ் ஏவுகணை பிரிவுல மிக உயர்நிலை விஞ்ஞானியாக பணியாற்றி வருகிறார். அவர் தீபாவளிக்காக லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். வந்தவர் வந்து திடீர்னு நைட்டு கொஞ்சம் ஒரு ஹெல்த் டவுன் ஆயிருக்கு. டக்குனு ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. போற வழியில 30 வயசு அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். அதுக்கு முன்னால ஹார்ட் அட்டாக்கான சிம்ப்டம் கூட அவருக்கு இருந்தது கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கக்கூடியவர். எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது? எப்படி இறந்தா? யாருக்கும் தெரியாது. திடீர்னு இப்படி ஒரு சாவு. இப்போ இது சம்பந்தமா மிக முக்கியமான ஒரு சந்தேகத்த, ரொம்ப மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒருவர் கிளப்பியிருக்கிறார். அதாவது உத்தரப்பிரதேஷனுடைய ஃபார்மர் டிஜிபி விக்ரம் சிங்ன்னு பேர். அவர் வந்து ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூல ஆகாஷ் தீப் குப்தாவுடைய மரணத்த சுட்டிக்காட்டி, இது வெறும் மரணம்னு நான் எடுத்துக்க மாட்டேன். இதுக்கு பின்னால சர்வதேச சதி இருக்கலாம். நம்ம நாட்டுல பல விஞ்ஞானிகள் இதே போன்ற சதிக்கு இலக்காகி இறந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத அவர் சுட்டிக்காட்டுகிறார். இப்போ அதுக்கு நல்ல உதாரணம் பல விஷயம் சொல்லலாம். ஆக்சுவலா ஹோமி பாபாவுடைய மரணம். ஹோமி பாபா வந்து இந்திய அணுசக்தி விஞ்ஞானத்தின் தந்தை என்று சொல்லப்படக்கூடியவர். அவர் வந்து 1966 ஜனவரி 24ஆம் தேதி மும்பையிலேருந்து கிளம்பி ஜெனீவா ஏர்போர்ட் போயிட்டுருக்காரு. அவர் வந்து ஏர் இந்தியா 101 ஃப்ளைட்ல போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கிறப்போ திடீர்னு அந்த ஃப்ளைட்டு மான்பிளாங்க் மலையில முட்டி மோதி சிதறி சின்னாபின்னமாகி, அந்த ஃப்ளைட்ல இருந்த மொத்தம் 106 பேர் 106 பேரும் இறந்து போனார். அதுல ஹோமி பாபாவும் ஒருவர். இது ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகி இறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசுக்கு அந்த சந்தேகம் உண்டு. இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை. ஒரு பெரிய சதி முயற்சி நடந்திருக்கு. ஹோமி பாபா களை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்தது. அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை ஒண்ணு உண்டு. அதே வருஷம் இன்னொரு திடுக்கிடும் சம்பவம் ஒண்ணு இந்தியால நடந்தது. அதே 1966 ஜனவரி 11ஆம் தேதி. அன்றைய சோவியத் ரஷ்யால இருந்த தாஷ்கண்ட்ல அங்க போயிருந்த அன்றைய இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி திடீரென்று இறந்தார். போறப்போ ரொம்ப ஹெல்த்தியா இருந்தார். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது. போஸ்ட்மார்ட்டமும் பண்ணல அவருடைய பாடி. இங்க வந்ததும் எரியூட்டிட்டாங்க. ரொம்ப மர்மமான முறையில் அவர் இறந்து போயிருந்தார். இன்னைக்கு அந்த தாஷ்கண்ட் வந்து உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு. அன்னைக்கு அது சோவியத் யூனியன்ல இருந்து. ஸோ இந்த மாரியெல்லாம் நடந்திருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான திருப்பம் 1993ல நடந்தது. 1993ல கிரிகரி டக்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து டிஃபென்ஸ் ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து ஒரு சீனியர் சிஐஏ ஆப்பரேட்டிவ்.
அவர் பேரு க்ரௌலின்னு பேர். ராபர்ட் க்ரௌலி அப்படின்னு பேர். அவர வந்து ஃபுல்லா இன்டர்வியூ எடுத்தார். எடுத்து அந்த ராபர்ட் க்ரௌலி என்னென்ன சொன்னாரோ, அதையே ஒரு புத்தகமா கான்வர்சேஷன் வித் க்ரோ அப்படின்னு போட்டார். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த புக்ல க்ரௌலி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஹோமி பாபாவ கொல்றதுக்காக சிஐஏ தான் அவர் போன ஃப்ளைட்டினுடைய கார்கோ பகுதியில டைம் பாம் வச்சிருந்தது. ஸோ அது வெடிச்சு இறந்தது. அதே போல அதே ஆண்டுல லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கும் சிஐஏ தான் பொறுப்பு. இந்த 2யும் நாங்கள் தான் அப்போ கச்சிதமாக செய்து முடித்தோம். காரணம் அப்போது அணுகுண்டு தயாரிப்பை நோக்கி இந்தியா முன்னேறிக் கொண்டிருந்தது. இந்தியா ஒரு நாளும் அணுகுண்டை தயாரித்து விடக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக, அணுகுண்டு தயாரிப்பில் இந்தியா பின்னடைவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த காரியத்தை செய்தோம். ஏன்னா, அணுகுண்டு தயாரிப்பினுடைய மூளையாக இருந்தவர் ஹோமி பாபா. அவர இந்த மாரி நாங்க இது பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, அந்த க்ரௌலி அப்படிங்கிற அந்த சிஐஏ உளவாளி கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, இந்தியால இதே போல சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இவர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் வந்து இந்த இந்தியாவுடைய விண்வெளித்துறையினுடைய ஃபாதர்ன்னு சொல்லப்படுறவர். அவர்தான் அப்துல் கலாமுக்கு ஒரு ரோல் மாடல். 1971 டிசம்பர் 30ஆம் தேதி ஏதோ ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட் லான்ச் சம்மந்தமா, அந்த லான்ச் சம்மந்தமா அப்துல் கலாம்ட்ட நைட்டு பேசுறார் ஃபோன்ல. பேசிட்டு சரி நான் படுக்க போறேங்கிறார். அப்போ அவருக்கு வயசு 50, 51. திடீர்னு பார்த்தா இறந்து போயிட்டாரு. என்ன ஏது எப்படின்னே தெரியாது. காரணம் என்னன்னே தெரியல. ஆரோக்கியமா இருக்கிற மாரியே இருக்கார். திடீர்னு காணாம போயிருவாங்க. எப்படியோ களை எடுத்துருவாங்க. ஸோ அவர் விக்ரம் சாராபாய் உடல் அஹமதாபாத்ல எரியூட்டப்பட்டது. ரொம்ப அண்மைக்கால உதாரணம். நாம் பார்க்க நடந்த ஒரு உதாரணம். நம்பி நாராயணன். விஞ்ஞானி நம்பி அவருடைய வாழ்க்கை இது மாதவன் படம் மாதவன் எடுத்தது. நடிச்சு படமாவே வந்திருக்கு. அது என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஏன் நடந்தது? ஏன்னா நம்பி நாராயணன் கிரையோஜெனிக் டெக்னாலஜில பெரிய எக்ஸ்பர்ட். உலகத்துல இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜிங்கிறத வச்சிருக்கிறது ஒரு 4, 5 நாடுகள் தான். இந்தியால வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி அட்டைன் பண்ணிறக்கூடாது அப்படின்னு அவங்க நெனச்சாங்க. அதுக்கு பின்னால ரஷ்யா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயத்துல நம்பி நாராயணன் அதுல எக்ஸ்பர்ட். அப்ப நம்பி நாராயணன தூக்கணும் அப்படின்னு நெனச்சாங்க. ஸோ வெளிநாட்டு உளவாளிகள், உள்ளேயே இருந்த சில அரசியல் சக்திகள் எல்லாம் கூட்டா சேர்ந்து பாவம் நம்பி நாராயணன விக்டிம் ஆக்கினாங்க. கடைசியில அதுலேருந்து மீண்டு வந்து, அப்புறம் அவருக்கு இழப்பீடெல்லாம் தரச் சொல்லி கேரளா ஹைகோர்ட் தீர்ப்பளிச்சு, இன்னைக்கு தான் அவர் சகஜ நிலைக்கு திரும்பி இருக்கிறார். ஆனா, இதுல என்ன ஆச்சுன்னா, இப்படி நம்பி நாராயணன் இந்த பாடா படுத்துனது மூலமா, இந்தியா என்றைக்கோ அடைந்திருக்க வேண்டிய அந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜில உச்சத்தை அடைந்திருக்க வேண்டியது 15 ஆண்டுகள் தள்ளிப் போயின. ஏன்னா, அந்த டெக்னாலஜிய இந்தியா அக்சஸ் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் விடாப்பிடியா போராடினோம். சாதிச்சு காட்டியிருக்கோம். ஆனா 15 இயர்ஸ் தள்ளி போச்சு. இதெல்லாம் நாம் பார்க்க நடந்த ஒரு உதாரணம். இதுல இப்ப லேட்டஸ்ட்டா உளவாளிகளுடைய ஒரு பாசக்கயிறாக எது மாறிக்கொண்டிருக்கிறதுன்னா, இந்த பொலோனியம் 210 அப்படிங்கிற அந்த கதிரியக்க தனிமம். இந்த சைனைட் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். இது சைனைடா சார் இது? சைனைடு கிடையாது. ம். அது வந்து ரேடியோ ஆக்டிவ். அது இந்த அணுமின் நிலையம் இந்த இதுல சில இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தனிமம். அது எப்படின்னா, இத ஃபர்ஸ்ட்டு எப்ப எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, லண்டன்ல முன்னால ஒரு முன்னாள் ரஷ்ய உளவாளி. அவர் பேரு அலெக்சாண்டர்ன்னு பேரு. அவன் திடீர்னு ரஷ்யாவுக்கு எதிரா திரும்ப ஆரம்பிச்சான். 2006ல டபுள் ஏஜென்ட்டாராம். டபுள் ஏஜென்ட்டா. அவன் அப்படி திரும்ப ஆரம்பிச்சதும், திடீர்னு பார்த்தா, அவன் லண்டன்ல இருந்த ஹோட்டல்ல பணமா கிடந்தான். யாரும் கொலை செய்ததற்கான எந்த அறிகுறியும் கிடையாது. கடைசியில அவர் அருந்திய தேநீர்ல பொலோனியம் 210. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொலோனியம் நீங்க அருந்தி இறந்துட்டீங்கன்னா, உங்க உடல வந்து அவங்க பகுப்பாய்வு செய்து, என்ன ஏது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் பொலோனியம் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் சொன்னேனே, இந்த ஜாக்சனோட இதுல வந்து பொலோனியம் அருந்திருக்கு. அது அவர் சாப்பிட்டு வச்சிருந்த மீதம். அந்த ட்ரிங்க்ஸ்ல இருந்த பொலோனியத்த வச்சு தான் அவருக்கு பொலோனியம் குடுத்தாங்கங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓ! அந்த மாரி அதே எதுவும் போல இல்லன்னா இந்த கண்டுபிடிக்க முடியாது. அலெக்சாண்டர் அவர் மிச்சம் வச்சிருந்த டீல பொலோனியம் இருந்தத வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. உடம்ப வச்சு கண்டுபிடிக்கல. கண்டே பிடிக்க முடியாது. இத விட இன்னொன்னு நடந்தது. முன்னால இந்த பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், பாலஸ்தீன விடுதலை இயக்கம் இருக்கே, அதனுடைய மாபெரும் தலைவராக இருந்த யாசர் அரஃபத். இந்த யாசர் அரஃபத் திடீர்னு உடல்நலம் குன்றி இறந்து போனார்.
பெரிய அரசு மரியாதையோட புதைச்சாச்சு. புதைச்சதுக்கு அப்புறம் சந்தேகம் எழுந்தது. என்ன பண்ணாங்கன்னா, புதைச்ச இடத்த தோண்டி அவர் பாடிய தோண்டி எடுத்தாங்க. எடுத்துட்டு அவருடைய உடல ஆய்வுக்கு உட்படுத்துனாங்க. அவருடைய உடல ஆய்வுக்கு உட்படுத்தினப்போ, அந்த உடல்லிருந்து சிதைஞ்சிருக்க அந்த மண்ணுல மக்கி போயிருக்கும் இல்லையா, அந்த உடலுடைய பகுதிகள். ம். இதுலேருந்து அப்புறம் இந்த இந்த மண் சாம்பிள் இதுலேருந்தெல்லாம் பார்த்து, நேரடியா உடல்லேருந்து கிடைக்கல. இந்த மண் சாம்பிள்லேருந்து ஸ்விஸ் அதிகாரிகள், ஸ்விஸ் விஞ்ஞானிகள் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பொலோனியம் 210 இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு வந்து பொலோனியம் 210 அப்படிங்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாரி, உளவாளிகளுடைய பாசக்கயிறு. யமன் பாசக்கயிறை வீசுற மாரி யாராவது ஒருத்தர் வீசணும்னா, இந்த பொலோனியத்தை வீசிட்டு போயிருவாங்க. ஆனா, இது கிடைக்கிறது ரொம்ப சாதாரணம் இல்ல. எல்லார் கைக்கும் கிடைக்காது. அத அக்சஸ் பண்ணவும் முடியாது, அக்வயர் பண்ணவும் முடியாது. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ, டோட்டலாவே தெற்காசியா ஏதோ ஒரு விதத்துல உளவாளிகளுடைய நெட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. நாமும் கண்காணிக்கப்படுகிறோம், நாமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப ரீசென்ட்டா நடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னால் நடந்தத சொல்றேன். கடந்த செவ்வாய்க்கிழமை டெல்லியில சீமாப்பூர்ங்கிற இடத்துல டெல்லி போலீஸ் திடீர்னு 2 பேர அரெஸ்ட் பண்ணிச்சு. ஒருத்தர் பேரு முகமது அடில் ஹுசைனின்னு பேரு. அவன தட்டி விசாரிக்கிற விதத்துல போலீஸ் விசாரிச்சதும் நெறைய கக்குறான். அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன்ட்ட ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான அட்டாமிக் எனர்ஜி பிளான்ட் இருக்குல்ல, அதனுடைய ஐடி கார்டு ஃபுல்லா இருக்கு. அதுல அவன் வேலை பார்க்குற மாரியே. அவன் ஃப்ரீயா எப்படி எப்படியோ அக்சஸ் பண்ணி, அதுக்குள்ள அவன் போயிட்டெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கான். இன்னொன்னு அவனுடைய ஃபோன் நம்பர்ஸ் மத்ததெல்லாம் செக் பண்ணி, அப்புறம் அவன் குடுத்த வாக்குமூலம் எல்லாத்தையும் பார்த்தால், அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், அவன் ஃபாரின்ல இருக்கக்கூடிய அட்டாமிக் சயின்டிஸ்ட்டோட அவன் தொடர்புலயே இருந்திருக்கான். நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டோட. அவன் ஒரு ஸ்பையுங்க. அவன் இந்தியன் ஸ்பையு. அவன் இந்தியன் ஸ்பைனா என்ன? இந்தியால எதிராளிக்காக வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிற ஒரு ஸ்பை. அவன் வந்து ஃபாரின் அட்டாமிக் சயின்டிஸ்ட்டோட தொடர்புல இருந்திருக்கான். அவனுக்கும் அட்டாமிக் சயின்டிஸ்ட்டுக்கு இடையில என்ன தொடர்பு? எதற்காக அவன் பேசுறான்? என்ன விஷயம்? இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதோட மட்டும் இல்ல, அவன் அடிக்கடி பாகிஸ்தானுக்கு போயிட்டு போயிட்டு வந்திருக்கான். இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ அவன் குடுத்த துப்பின் பேர்ல அவனுடைய பிரதர் அக்தர் ஹுசைனின்னு பேரு. அவனையும் தட்டி தூக்கியிருக்காங்க. அவன்ட்ட விசாரிச்சா இன்னும் என்னென்னலாமோ வருது. அவன் என்னன்னா, நெனச்சப்பலாம் ரொம்ப சென்சிட்டிவான, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ ரகசியங்கள் புழங்கக்கூடிய இடத்துக்கு சர்வசாதாரணமா போயிட்டு வந்திருக்கான். இப்போ உளவுத்துறையினுடைய ஒரு முக்கியமான சஸ்பிஷன் என்னன்னா, அந்த இடத்துக்கு சாதாரணமா எவனும் ரீச்சே பண்ண முடியாது. எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ். இவன் போயிருக்கான்னா, உள்ள இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவன் நுழைஞ்சிருக்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ, இவன் யார் யாரோடலாம் தொடர்புல இருந்தான்? உள்ள இருக்கிறவங்கள்ல யாராவது இவன சப்போர்ட் பண்ணாங்களா? இதெல்லாம் இந்த கோணத்துல இப்ப இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த 2 பேருமே அடிக்கடி பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்காங்க. இதுல அவங்க வந்து காசு வாங்கிக்கிட்டு, அ பாகிஸ்தானுக்கு பல ரகசியங்களை விற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. நம்ம நாட்டுக்குள்ளேயும் எதிராளிகளுடைய உளவாளிகள் இருக்கிறார்கள். நம்ம நாட்டு உளவாளிகளும் மற்றவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்துல தெற்காசியா அப்படிங்கிறது உளவாளிகளின் வேட்டைக்காடாக மாறியிருக்கிறது. ஒருத்தர இப்ப கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம். இதுல வந்து ஒருத்தன் கை ஓங்குறதுக்குள்ள போட்டு தள்ளிறணும். அவ்வளவுதான். அதுதான். இதுக்கு பேரு தான் டிஃபென்சிவ் அஃபென்ஸ்ன்னு பேரு. டிஃபென்சிவ்? அஃபென்ஸ். டிஃபென்ஸ்ல அஃபென்ஸ். டிஃபென்சிவ் அஃபென்ஸ். அதாவது ஒரு போர்க்கலையில 2 விஷயம் உண்டு. ஒண்ணு டிஃபென்ஸ், இன்னொன்னு அஃபென்ஸ். டிஃபென்ஸ்னா உங்கள நீங்களே தற்காத்துக்கிறது. அஃபென்ஸ்னா நீங்க தாக்குறது. இதுல நம்ம அஜித் தோவல் ஒரு புது ஃபார்முலா ஒண்ண உருவாக்கினார். அது வந்து டிஃபென்சிவ் அஃபென்ஸ். அதாவது தற்காத்துக் கொள்வதற்காக தாக்குவது. ஒருத்தன் திடீர்னு தாக்குறான்னா, நீங்க உங்கள டிஃபெண்ட் பண்ணுவீங்க. தற்காத்துப்பீங்க. உங்க மேல அடி வாங்கிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா, இவர் என்னன்னா, இன்டெலிஜென்ஸ பலப்படுத்தி, உளவுத்துறையினர் மூலமா கிடைக்கிற ரிப்போர்ட்ஸ பயன்படுத்தி, ஒருத்தன் நம்மள தாக்கப் போறாங்கிறத 100% உறுதி செஞ்சுக்கிட்டு, தாக்குறதுக்கு முன்னால அவன தாக்கி அவன அழிச்சிடுறது. நிர்மூலமாக்கிறது. அவன் எதுக்கு வந்தானே யாருக்கும் தெரியாது. இதனுடைய வெளிப்பாட்டுக்கு பேர் தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உண்டான பேசிக் தியரி என்னன்னா, டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படிங்கிறது. இப்ப அந்த டிஃபென்சிவ் அஃபென்ஸ்ங்கிற அந்த ஒரு அடிப்படையில தான் இப்போ மோடியை இவங்க கை வைக்கணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப இவங்கள காலி பண்ணிட்டாங்க.
நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா ரொம்ப உஷாராக இருக்கிறது. முன் எப்போதை காட்டிலும். அதே நேரத்தில முன் எப்போதை காட்டிலும் இந்தியாவுக்கு நிறைய சவால்களும் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. அதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான சவால் மிகுந்த ஒரு காலகட்டத்தில நாம் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கிறோம். இத பொறுப்பான முறையில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் மோடிக்கு நம்மள அசாசின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த வெளிப்பாடு அவர் பண்ணாரு. அவரோட மனநிலை எப்படி சார் அது? இல்ல இத அவரு உணர்ந்திருப்பாரு. அவர்ட்ட சொல்லாமல் இத செஞ்சிருக்கவே மாட்டார். ஆனா இதெல்லாம் அவரு எதிர்பார்த்து தானே இருப்பார். இப்ப அவரே மீட்டிங்ல பேசுறப்போ, நான் பத்திரமா திரும்பி வந்ததுக்காக கை தட்டுறீங்களான்னு கேட்டார்ன்னா, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இஸ் கிவிங் எ மெசேஜ். ஸோ அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் அவர் ஸ்டபர்னாவும் இருக்காரு, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாவும் இருக்காரு. அதாவது ஒரு நாட்ட ஆள்றப்ப அதுவும் ஒரு 3ஆம் உலக நாடான இந்தியா மாதிரியான ஒரு ஆசிய நாடு ஒண்ணு ஆளுகிற போது, அதுல ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருந்தால், என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். மத்த யாரா இருந்தாலும் ஆர்ம்ஸ் டீலருக்காக விட்டுக் குடுக்கணும். எவன் கேட்டாலும் ஆமாம் சாமி போடணும். அமெரிக்கா வந்து என்னுடைய கால்நடை சந்தை, என்னுடைய இந்த வேளாண் பொருட்கள் எல்லாத்தையும் உங்க தலையில கட்டுறேன் அப்படின்னா, அதுக்கு ஆமாம் சாமி போடணும். நீ என் பேர வந்து நோபல் பரிசுக்கு பரிந்துரைங்க, ஆமாம் சாமி போடுவாங்க. இப்படி எல்லாம் நடக்கும். இது எதையுமே மோடி செய்ய மாட்டேன்ல சொல்றாரு. அப்படின்னா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்னு அவரு யூகிச்சிருப்பார்ல. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அது தெரியாமல் இருக்காதே. அவர பொறுத்தளவுல அது ஒரு பொருட்டே இல்ல. இந்த உயிர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனால் இருந்த வரைக்கும் செஞ்சதா இருக்கணும்னு தானே அவர் பார்க்கிறார். அதனால எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு ஒரு துணிச்சலான மனிதர். அவர் வந்து ஒரு அசலான வீரத்துறவி. ர அ நான் சொல்லுவேன் அடிக்கடி ராஜரிஷி அப்படின்னு. அந்த மாரி தான். அதனால அவர் அதை எதிர்கொள்ளுகிறார். துணிச்சலாக எதிர்கொள்ளுகிறார். இப்ப கூட சியோல்ல பேசின ட்ரம்ப் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருக்கிறார். மோடி வந்து ஒரு கிரேட் லீடர். அவர பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர்லி ஃபிகரா இருக்கும். நமக்கு தந்தை மாரியா இருப்பாரு. ஆனா நெருங்கினா அவர காட்டிலும் டஃப்பான மனிதன் நீங்க பார்க்கவே முடியாது. அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப். சார் ஜெனரலா மோடின்றவர் பதிலடி வந்து வாயால் குடுக்க மாட்டார். ஒரு செயல்ல இருக்கும். இதுக்கு ஏதாவது பதிலடி எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா. இப்ப ஆல்ரெடி பதிலடி குடுத்து தான் இத்தன உளவாளிகள் காணாம போயிருக்காங்க. இந்த உளவாளிகள் காணாமல் போனது அப்படிங்கிறது அந்தந்த நாட்டுக்கான மெசேஜ். எங்க மேல கைய வைக்கணும்னு நெனச்சா என்ன ஆகும்னு பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான். இப்ப அதன் இதுக்கு அடுத்து அடுத்த பெரிய ஒரு ஆஃப்ஷூட் என்னவா இருக்கும்? அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இப்பவே ராணுவத்தில அதெல்லாம் ஊனா காட்டுறாங்க. இப்ப ராணுவத்தில திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாம பைரவ் பட்டாலியன் ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். ஒரு பட்டாலியனுக்கு வந்து 250 பேர் இருப்பாங்க. அப்படி 225 பட்டாலியன் உருவாக்க போறாங்க. அது ஃபுல்லா எல்லைப்புறத்தில தான் இருக்க போகுது. அதிநவீனமான ஒரு பட்டாலியன். அதுக்கு வந்து பைரவ் ஸ்பெஷல், அதாவது பைரவ் பட்டாலியன் கமாண்டோஸ் அப்படின்னு பேரு. அவங்கலாம் வர்றாங்க. அவங்க எப்ப வேணாலும் உள்ளேயே புகுந்து, வெளிநாட்டுக்கு உள்ளேயே புகுந்து தாக்குதல் நடத்தி திரும்ப பத்திரமா வரக்கூடியவர்கள். அந்த மாரியான பட்டாலியன் உருவாக்குறாங்க. நெறைய விஷயங்கள் சத்தமே இல்லாம போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கோம். ஏசியா கண்டத்துக்கு இன்னைக்கு குறிப்பாக வந்து நமக்கு சுத்தி இருக்கிற நாடுகள் நிலைமையை பார்க்கும்போது, மோடின்ற தலைவர் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இன்னைய நிலைமையில. ஏசியா கண்டத்துக்கே. நான் வந்து இந்தியா மட்டும் பாரத்துக்கு கண்டிப்பா அவர் இருக்க போறார். அது டவுட் இல்ல. ஏசியாக்கே மோடி எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதாவதுங்க, இந்தியாங்கிறது ரொம்ப மிகப்பெரிய தேசம். இந்தியால வந்து ஒரு ஸ்டேபிள் லீடர்ஷிப்பும், ஸ்டேபிள் கவர்ன்மெண்ட் இருந்தா தான் ஆசியாவுக்கே நல்லது. என்ன ஆசியாவுக்கு நல்லது. இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல பாருங்க. ஏதாவது ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே ஸ்டெபிலிட்டி இருக்காது. இப்ப பங்களாதேஷ்ல என்ன நடந்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதேபோல நேபாள்ல என்ன நடந்தது? இப்படி ஒவ்வொரு நாட்டும் நம்ம சுத்தி இருக்கிற நாட்டெல்லாம் பாருங்க. அதேபோல இன்னைக்கு பாகிஸ்தான்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மக்களால ஆளப்படுகிற ஒரு ஆட்சின்னு சொல்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் சொல்றாங்க. ஆனா அவர காட்டிலும் பவர்ஃபுல்லா அங்க ஜெனரல் ஆசிம் முனியர் தான் இருந்து கொண்டு இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிடுறப்போ, பாகிஸ்தான் பிரதமரையும் கூப்பிடுறாரு, ராணுவ தளபதியும் கூப்பிட்டுட்டு பேசுறாரு. 2 பேரையும் ஒரே ஸ்டேட்டஸ்ல வச்சு ட்ரீட் பண்றாரு. இப்படி எல்லா இடத்துலயும் இப்படி இருக்கிறப்போ, இந்தியா வந்து ஒரு நிலையான அரசோட, ஒரு வலுவான தலைமையோட இருக்கு. இந்தியால வந்து ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஒண்ணு இருக்கு. அதே நேரத்தில ஒரு பக்கா ஸ்டேபிள் கவர்ன்மெண்ட் ஒண்ணு இருக்கு. இந்த 2ம் மிகப்பெரிய விஷயம். எ ஏன்னா உலகத்திலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்டது இந்தியா. அப்படிங்கிறப்போ இந்தியா வந்து ஒரு நிலைத்தன்மையோட, ஒரு ஸ்டெபிலிட்டியோட இருக்கிறதுங்கிறது மொத்த உலகத்துக்கும் நல்லது, ஆசியாவுக்கும் நல்லது. சார் நெறையா ஸ்டேட்ஸ்ல வந்து எலக்ஷன் வரப்போகுது சார்.
பீகார், தமிழ்நாடு, கேரளா, யூபி எல்லாத்துக்கும் எலெக்ஷன் வரப்போகுது. 2029க்கு 4 இயர்ஸ் இருந்தாலும். இந்த ஸ்டேட் எலெக்ஷன்லாம் என்டிஏக்கு எவ்வளோ குரூஷியல் சார்? இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்க்கும் இந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்கு அது ரிலேஷன்ஷிப் இருக்கா? நேரடி ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா, உள்ளுக்குள்ள நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஒரு ஸ்டெபிலிட்டிய மெயின்டெயின் பண்றது. அதுக்கு இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸும் ரொம்ப முக்கியம். ஆனால், இப்போ ரீசென்ட் டேஸா நடந்த எல்லா ஸ்டேட் எலெக்ஷன்லயும் என்டிஏ தான் ஜெயிச்சுட்டு. கடைசியா வந்து நீங்க அத டெல்லியில விட்னஸ் பண்ணீங்க. அதுக்கு முன்னால ஹரியானால நடந்தப்போ என்ன நடந்தது? எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் எல்லா இடத்துலயும் பிஜேபி தான் ஜெயிச்சது. இப்படித்தான் நடந்திருக்கு. இப்ப பீகார்லயும் என்டிஏ வெற்றியை பெறும். மெஜாரிட்டி பெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பீகார்ல ஸ்வீப் இருக்காது. இப்போ பல பேர் வந்து 170க்கு மேல போகும், 180க்கு போகும் அப்படிலாம் சொல்றாங்க. இப்ப இருக்கிற நிலையில பார்த்தா அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்கறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். 170, 180லாம் போகாது. ஆனா அதே நேரத்தில 140, 145 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பீகார்ல வந்து மொத்தம் 243 தொகுதி. 122 எடுத்தால் சிம்பிள் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டி. நிச்சயமா 122க்கு மேலேயே போகும். அநேகமா அரவுண்ட் 140 வரைக்கும் என்டிஏ வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பீகார் எலெக்ஷனை பொறுத்தவரை தேஜஸ்வி யாதவை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டேன். தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு ஒரு பார்ன் பொலிட்டீஷியன். அவர் மேலே நீங்கள் எத்தனை இது பண்ணாலும் அவரால் மக்களை ரொம்ப ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும். மக்கள் மொழியில் அவரால் பேச முடியும். ஆக்சுவலாக தேஜஸ்வி யாதவுடைய பலவீனம் இல்லாட்டி அந்த கூட்டணியின் மிகப்பெரிய பலவீனம் எதுனா காங்கிரஸ் அவரோட இருக்கிறது தான். காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் நல்லாவே கூட ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் வந்து அவருடைய மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த பலவீனத்துக்கு மத்தியிலே அவர் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார் தேஜஸ்வி யாதவ். அவர் இன்றைக்கும் ரொம்ப ஒரு பாப்புலர் ஃபிகராகத்தான் இருக்கார். பட் இருந்தாலும் அவரால் மெஜாரிட்டியை பெற முடியாது. ஆனால் ஓரளவு கௌரவமான அளவில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பீகாரில் என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம் சார். ரொம்ப இன்டர்நேஷ்னலாக நம்ம பண்ணியிருக்கோம். ஐ திங்க் சில விஷயங்கள்லாம் வந்து உங்களால் தான் சொல்ல முடியும்னு நான் எப்போவுமே பிலீவ் பண்ணேன். அதனால தான் வெயிட் பண்ணி இன்னைக்கு இதை இது பண்ணேன் சார். சாமானிய நேயர்களுக்கு, தமிழக நேயர்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.